வீவர்ஸ், அமிர்தம் நலபாகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்போயுமே குக்கரில் தான் நான் செய்வேன். இன்றைக்கி டபராவில் செய்கிறேன். அளவெல்லாம் சொல்கிறேன். முதல்ல 5 டம்ளரில், அதாவது இந்த டம்ளரில் 5 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 3 தக்காளி, 1 டம்ளருக்கு 1 வெங்காயம் கணக்கில் 5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அது 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தெல்லாம் இங்கே இந்த 5 வெங்காயத்தையும் நான் நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி, ஒரு ஆஃப் எலுமிச்சம்பழம் போதும். இதை பிழிஞ்சிக்கலாம். 6 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன். இன்றைக்கி பன்னீர் போட்டு செய்ய போகிறனால பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1 கப்பு தயிர் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த 2 ஸ்டார் பூ, 5 மொட்டு கடற்பாசி, ஒரு 10 மிளகு, 5 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடற்பாசியில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் இதில் ஒன்று போட்டு அரைச்சிக்கலாம், மீதி தாளிச்சிக்கலாம். இப்போ செய்யும்போது நான் காமிக்கிறேன். அடுப்பில் டபரா வச்சுட்டு இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுமே பிரிஞ்சி இலை 2, ஒரே ஒரு துண்டு கடற்பாசி, ஒரு ஸ்டார் பூ, ஜாதி பத்திரியில் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 மொட்டு, கொஞ்சம் சோம்பு. நிறைய மசாலா போட்டால் சாப்பிட பிடிக்காது, அதனால் கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் அரைச்சி போட்டோன்னா வாயில் படாது, ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஒரு 4-5 மிளகு. இது செவக்கட்டும். அரைச்சிட்டேன், சரியாக அரையில். இதில் கொஞ்சம் வெங்காயமும் 2 பச்சை மிளகாய் போட்டு அரைஞ்சால் நல்லா அரைஞ்சிடும். மசாலாலாம் காஞ்சிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம்.